வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க நியூ டர்ன் பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நியூ டர்ன் சொல்லி கொடுத்துருந்தோம். அதை வீடியோவாகவும் நம்ம போட்டிருந்தோம். நிறையா பிக்னஸ்க்கு யூ டர்ன் பண்ண தரல. அது எப்படி பண்ணணுன்றதை நம்ம ஃபுல் வீடியோவாக போட்டிருந்தோம். இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போட்டு 2 சைடு ரோடையும் கவனிக்கணும். கவனித்து பார்த்து மெல்ல ஆள் வரலன்னு சொன்னோன்னே டக்குன்னு அப்படியே திருப்பிடணும் வண்டியை. அதுதான் யூ டர்ன் மெத்தடு. அதை நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு போட சொல்லி கொடுக்கணும். போங்க மெதுவாக. ஃபஸ்ட்டு காலை கீழே வச்சு ஒரு ரவுண்டு போடுங்க. அடுத்து காலை மேலே தூக்கி வச்சு போடுங்க. நாளைக்கு கீழே போட்டுடலாம். மெதுவாக போடுங்க அவ்வளோதான். மெதுவாக திருப்புறப்ப கொஞ்சம் கவனம். ஹேண்ட்பாரை லைட்டாக திருப்பணும். அதே ஆக்சிலேட்டர்லேயே திருப்பிடணும். ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து திருப்பணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கொடுக்குற ஆக்சிலேட்டர்லேயே அப்படியே ஹேண்ட்பாரை மட்டும் வளைச்சி மெல்ல டர்ன் பண்ணிடணும். பிரேக்கையே பிடிக்கக்கூடாது. திருப்புங்க மெல்ல. அப்படிதான். சூப்பர். அதே மாதிரியே ஆக்சிலேட்டரை விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி கொடுங்க. டர்ன் பண்ணுங்க. திருப்புங்க. ஹேண்ட்பாரை வளைங்க. அவ்வளோதான். அப்படியே தான். இன்னும் நல்லா வரட்டும். சூப்பர். திருப்புங்க. அவ்வளோதான். சூப்பர்ப்பா. இப்போ நம்ம உங்களுக்கு 8 போடுற கிளாஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டு போட சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டால் தான் அடுத்து 8 நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அந்த மாதிரி 8க்கு ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்டாக போட்டுக்கணும். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு பழகிறப்ப இந்த மாதிரி 8 போட்டு ஃபஸ்ட்டு காலை கீழே வச்சு ரவுண்டு போடுங்க. அடுத்து காலை மெல்ல மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி பெரிய ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். போட்டதுக்கப்புறம் தான் நம்ம 8 போட முடியும். இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டால் தான் நீங்கள் 8 போடவே முடியும். அதனால் பெரிய ரவுண்டாக போட்டு நல்லா ஒரு கிரவுண்டுலேயோ எதுலேயோ பிகினர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டாலே நீங்கள் ஈஸியாக 8 போட்டு பழகிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரவுண்டாக போட்டு பழகுங்க. இந்த மாதிரி தான் நம்ம 8 போட்டு பழகணும். பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பழகிக்கோங்க.